முறுக்கு அவல் பொரி என்னங்க சட்டுப்புட்டு சமையல் பார்த்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டுப்புட்டு சமையல் மட்டும் உங்களுக்கு கிடையாது, அம்மா கைமணத்துல இருந்து ஒரு அருமையான சமையலும் காத்துட்டு இருக்கு. அதான் அம்மா கைமணத்துல இருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ரெசிபி என்ன, இதோ உங்களுக்காக. அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக வேர்க்கடலை முறுக்கு இது எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி மாவு, மிளகாய் தூள், எண்ணெய், நெய், பெருங்காயத்தூள், ஊற வைத்து அரைத்த வேர்க்கடலை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நான். இப்ப நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அரிசி மாவு எடுத்துக்கிறேன், வேர்க்கடலையே நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதான் மிக்சியில நல்லா வழுமுனா அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுது இதுலயே போட்டுருக்கோம். அதையும் காரத்துக்காக மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, நெய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து, முதல்ல மாவோட எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கணும். இதுக்கு ரொம்ப நீங்க தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து இதுல ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கிற வேர்க்கடலை போட்டிருக்கனால நிறைய தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க தண்ணி விட்டுக்கலாம். முள் அச்சு இல்லை தேங்காய் அச்சு எதுல வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு அச்சு முள் அச்சு அதில் போட்டிருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நான் அப்படியே பிழிய போகிறேன். அடுப்பை கொஞ்சம் சின்னதா வச்சுக்கணும். எப்பயும் இதை அப்படியே திருப்பி போடணும். திருப்பி 2 பக்கமும் நல்லா உங்களுக்கு வேகணும். இப்ப நான் இதை ஒரு பிளேட்ல எடுத்து வைக்க போறேன். எண்ணெயை வடிச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சுவையான வேர்க்கடலை முறுக்கு உங்களுக்காக தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எழுதி கொடுங்க. இது எப்படி செய்யணும்னு திருப்பி உங்களுக்காக சொல்றேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல அரிசி மாவு, ஊற வச்சு அரைச்ச வேர்க்கடலை விழுது, மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, நெய் எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. முறுக்கு அச்சு, அந்த அச்சுல இந்த மாவை போடுங்க. வானலிய கேஸ் அடுப்புல வச்சுட்டு வானலியில எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் சுடணும். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் முறுக்கு அச்சுல இருக்கிறத நல்லா சின்ன சின்னதா புழிஞ்சு எடுத்து 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான வேர்க்கடலை முறுக்கு தயாராயிடுச்சு. மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.